காய்கறி அங்காடி திறப்பு விழாவின் போது கல்வெட்டில் பெயர் இல்லை என்று கூறி நகராட்சி தலைவரிடம் வாக்குவாதம் செய்துள்ளார் நகராட்சி துணைத் தலைவர். அரசு விழாவின் போது நடந்த வாக்குவாதம் தொடர்பான வீடியோ வெளியாகியுள்ளது. ஒன்னும் பிரச்சனை அமைச்சர் கம்ப்ளைண்ட் பண்ண பாத்து ஏமா நீங்க எதுல கல்வெட்டு காட்ட வச்சிருக்கீங்க? ஒன்னாவது வச்ச கல்வெட்டுல கூட என் பேர் கிடையாது. என்ன நீங்க அப்ப வைஸ் மரியாதை வச்சிருக்கீங்க சொல்லுங்க. என்ன மரியாதை வச்சிருக்கீங்க நீங்க சொல்லுமா? ஏமா ஒன்னாவது 3 கல்வெட்டு என் பேர் இல்லாம இருக்கு. தென்காசி மாவட்டம் புளியங்குடி நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தினசரி காய்கறிகள் விற்பனை அங்காடி கட்டி முடிக்கப்பட்டது. நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு தலைமையில் திறப்பு விழா நடைபெற்ற நிலையில் நகராட்சி தலைவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் துணைத் தலைவர். விழாவிற்கு முன்னதாக அங்கு வந்த புளியங்குடி நகராட்சி துணை சேர்மனும் புளியங்குடி திமுக நகர செயலாளருமான அந்தோணிசாமி அங்காடியின் கல்வெட்டில் தனது பெயர் இல்லை என கூறி புளியங்குடி நகராட்சி தலைவர் விஜயா சவுந்தரபாண்டியனிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். உங்களுக்கான முக்கியத்துவத்தை கொடுக்கும் போது என் பெயரை கல்வெட்டில் போட மறுப்பது ஏன்? இப்படி செய்தால் எப்படி அரசியல் செய்வது என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அங்கு சற்று நேரம் பரபரப்பான சூழல் நிலவியது. குறிப்பிட்ட அந்த விழாவின் பேனரில் தனது பெயரை குறிப்பிடாததை சுட்டிக்காட்டிய அவர் முந்தைய நிகழ்வுகளின் கல்வெட்டுகளில் பெயரை போடவில்லை என்று குமுறலை வெளிப்படுத்தினார். அப்போது உடனிருந்த நிர்வாகிகள் சமாதானம் செய்து வைத்த நிலையில் ஒரு ஒழுங்குமுறை வேண்டாமா என்று கொதித்து போனார். ஒன்னும் பிரச்சனை அமைச்சர் கம்ப்ளைண்ட் பண்ண பாத்து ஏமா நீங்க எதுல கல்வெட்டு காட்ட வச்சிருக்கீங்க? ஒன்னாவது வச்ச கல்வெட்டுல கூட என் பேர் கிடையாது. என்ன நீங்க அப்ப வைஸ் மரியாதை வச்சிருக்கீங்க சொல்லுங்க. என்ன மரியாதை வச்சிருக்கீங்க நீங்க சொல்லுமா? ஏமா ஒன்னாவது 3 கல்வெட்டு என் பேர் இல்லாம இருக்கு. குறிப்பாக தலைவர் மற்றும் துணைத் தலைவர் இருவருமே திமுகவை சேர்ந்த நிர்வாகிகளாக உள்ள நிலையில் பொதுவெளியில் வாக்குவாதம் செய்தது நிர்வாகிகள் இடையே சலசலப்பை ஏற்படுத்தியது. இந்த விவகாரம் தொடர்பாக அமைச்சர் KN நேருவிடம் அந்தோணிசாமி முறையிட்ட நிலையில் இனி வரும் நிகழ்வுகளில் கட்டாயம் அவர் பெயர் இடம்பெற வேண்டும் என்று உத்தரவிட்டு சென்றுள்ளார்.